அவர்கிட்ட சொல்லிட்டேன். இது லிவர் ஏசினா ஏ எதில் இருக்குதோ அதில் வைக்கணும், சி எதில் இருக்குதோ அதில் வைக்கணும். வச்சிங்கன்னா இந்த 15 mm ஸ்பீடில் ரேம் போகும். இது வந்து பிசினா 30 mm ஸ்பீடில் போகும். இது வந்து ஏடினா 45ல் போகும். இப்போ ஏடியில் தான் இருக்குது. இப்போ இது வந்து இதோடய கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓடும். இது லிவர் சேஞ்ச் பண்ணணும். இந்த லிவர் சேஞ்ச் பண்ணும்போது இதை வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுத்து இது இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு வரலன்னா இதில் லைட்டாக லிவர் இப்படி சுற்றணும்னா இப்படி சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுதா? அப்போ போடணும். உங்களுக்கு இப்படி மறுபடியும் இப்படி போடலன்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இப்படி லெஃப்ட் ரைட் எதனா சுற்றினீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். சாக்கில் ஏதாவது ஒரு கோடு ஒன்று போட்டிங்கன்னா இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா? 1. இந்த 1லேருந்து இது வரையும் வந்தால் 0.1. இந்த 10 கோடு 0.1, அடுத்த 10 கோடு 0.2. ஒரு ரவுண்டு வந்ததுன்னா 1 mm. அதுபோல் இதில் ரீடிங் இருக்குது. இப்போது உங்களுக்கு போனது உங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு என்ன காட்டணும்? மறுபடியும் ஆன் பண்ணி காட்டணுமா? ஆன் பண்ணணும். இது பாருங்கள், இது ஆன் ஆஃப். இது கிளச்சு. இந்த கிளச்சில் போய் உக்காந்துதுன்னா இந்த செல்ஃபு மூவ் ஆகும். இந்த கிளச்சிலேருந்து நீங்கள் வெளியே போய் எடுத்துட்டிங்கன்னா செல்ஃபு மூவ் ஆகாது. அது மட்டும்தான் அங்கே மட்டும்தான் போகும். இது பாருங்கள், இது ஆன். இது மட்டும்தான் போகும். இது எதுவுமே பெட்டு போகாது. உங்களுக்கு இது வேணான்னா இந்த லிவரை மாட்டி நீ கையிலே எப்படி தள்ளிக்கலாம். இந்த லிவரை மாட்டி இங்கே பாருங்கள், இதில் மாட்டி நீங்கள் கையிலே எப்படி தள்ளலாம். சரிங்களா? சரிங்களா? இப்படி கையில் தள்ளிக்கலாம். இது வேண்டாம்னா நம்ம நமக்கு லேட் ஆகும்னா நீங்கள் செல்ஃபில் விட்டாங்கன்னா செல்ஃபு வரும். இது வெளியே வரும்போது தான் ஆன் பண்ணணும். இது இப்படி போயிட்டு இங்கே வச்சு ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. இப்படி போகுதுன்னா இப்படி வெளியே வருது இல்லை, அப்போ வந்து இது ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வெளியே இப்படி போய்க்கலாம். இப்போ வந்து இது 65 இருக்குது. நான் 85 வைக்கிறேன். இது இப்படி சுற்றுதுங்களா? 85 வந்து நின்றுதா? இப்போ அதுக்கப்புறம் வந்து இது அங்கேயே தான் போகும். இந்த கிளச்சை வந்து நம்ம போட்டால் தான் இப்படி வரும். இந்த கிளச்சை தூக்கி இதில் போடணும். இதில் போட்டால் இது இப்படி வரும். கட்டை இங்கேருந்து பண்ணதில்ல, இப்போ அங்கேருந்து வருது. சரிங்களா? ஒரே இடத்துல பண்ணலாமா வேணும்னா இந்த லிவர் மேலே எடுத்துட்டு இப்படி போதுங்களா? வெளியே வரும்போது லைட்டாக ரிசெட் பண்ணணும். லைட்டாக ஒரு கோடு, இந்த ஒரு கோடுக்கும் இன்னும் ஒரு கோடு இருக்குதுல்ல, அந்த ஒரு கோடு. அதுக்கப்புறம் வெளியே வந்தது ஒரு கோடு. அதுக்கப்புறம் வெளியே ஒரு கோடுனா உங்களுக்கு பள்ளம் போடும். நேராக அப்படியே போகும். இந்த டூல் மட்டும் நேராக கீழே இறங்கும். இந்த டூல் எப்போவுமே நல்ல டைட்டில் இருக்கணும். ஆள் மிஷின் ஓடும் போது ஒரு ஆள் இருக்கணும். ஏதாவது இந்த டூல் லூஸ் ஆகி இப்படி இறங்கிடுச்சுன்னா இது போய் இதில் போய் மோதும். இதில் போய் மோதி இது டேமேஜ் ஆகும். உள்ளே கீர் டேமேஜ் ஆகும். அந்த வயசு ரிட்டர்ன் ஆகிடும். இது நல்லா டைட்டில் இருக்கணும் எப்போ மாட்டினாலும். சப்போஸ் அது கீழே வந்துச்சுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இதில் போய் மோதிச்சுன்னா இந்த வயசு எப்படி உடச்சிக்கும். இது உள்ளே இருக்குது, இது உடச்சிக்கும். இந்த டூல் டைட்டில் இருக்கணும். ஏன்னா இந்த டைட் இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்படி வந்து நின்றுச்சுன்னா இதில் போய் மோதும்ல, அதனால் அந்த வரும்.
ஃபஸ்ட்டு இப்படி வந்தது, ரெண்டாவது இப்படி போச்சு, இப்போ மறுபடியும் அங்கேருந்து வருது. அப்போ லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு செல்ஃபு போகுது. சப்போஸ் உங்களுக்கு செல்ஃபு போகல எதனா ப்ராப்ளம்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹேண்டிலில் வந்து லைட்டாக இப்படி சுற்றுனீங்கன்னா இந்த பெட் இப்படி எப்படி மூவ் ஆகும். சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், இங்கேருந்து எனக்கு டூல் இப்படி போகணுன்னா ஆஃப் பண்ணிட்டா இந்த போஸ்ட் வந்து இங்கே நின்றுடும். அதுக்கப்புறம் இந்த 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 கிளச்சை எடுத்து வெளியே விட்டுட்டு நீங்கள் இதை லிவரில் சுற்றிங்கன்னா இது இந்த பெட்டு இப்படி போகும். குருவிங்கன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா அதே ஹோல்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணுமா? ஹோல்ட் பண்ணி இது என்ன பண்ணி அது இது ஷேக் சுத்தனா இது டவுன் ஆகும். அப்படியே நிற்கும். லைட்டாக ஓகேங்களா? லைட்டாக இறங்கும். இப்போ அங்கேயே தானே எடுக்குது, அந்த பள்ளம் அங்கேயே தானே வருது. அதனால நான் இங்கே சுற்றுறதுனால இது மூவ் ஆகாது, இது மட்டும் க்ரூவ் ஆகும். ஒரே சுற்றக்கூடாது, ஸ்லோ ஒரு கோடு இது 1 1 2 3 அப்படி.